ராகவ் வந்துட்டு வேலண்டைன்ஸ் டே ஸ்பெஷலா அபிக்கு வந்து சர்ப்ரைஸ் கொடுக்க நினைக்கிறாரு. இதுவரை நம்ம வந்து டாம் அண்ட் ஜெர்ரி மாதிரி இருந்தோம் அபி. ஆனா என்னையே தெரியாம எனக்கு உன் மேல காதல் வந்துச்சு. இந்த வேலண்டைன்ஸ் டேக்கு என் லவ் கண்டிப்பா உன்கிட்ட சொல்ல போறேன். நீ கண்டிப்பா ஏத்துக்குவேன்னு எனக்கு தெரியும். உனக்காக தேடி பிடிச்சு ஒரு ரிங் கிஃப்ட் வாங்க போறேன். அந்த கிஃப்ட் கொடுத்து என் ப்ரொபோசல் சொல்ல போறேன் அப்படின்னு ராகவ் பேசிட்டு இருக்கான். சரி ஓகே, நம்ம டைம் வேஸ்ட் பண்ண வேணாம், போய் கிஃப்ட் வாங்கிட்டு வரோம்னு ரெடி ஆகுறான். இதெல்லாம் பின்னாடியிலேருந்து கேட்ட லாவண்யா வந்து எப்படியாவது இவங்களை பிரிச்சே ஆகணும்னு நினைச்சு முரளிகிருஷ்ணனுக்கு ஃபோன் பண்ணி இங்கே நடந்தது சொல்கிறாங்க. ராக வந்துட்டு ப்ரப்போசல் நார்மலாக இருக்கக்கூடாது, கிராண்டாக இருக்கணும். அபியோட க்யூட் ஃபோட்டோஸ் எல்லாம் பேனரில் வச்சு லைட்டிங்ஸ் எல்லாம் அரேஞ்ச் பண்ணி ரொமான்டிக் தீம் செட் பண்ணணும்னு யோசிச்சுட்டு இருக்காங்க. சரி, நம்ம ஆஃபீஸ் போய் ரெலவென்ட் பீப்புள்கிட்ட பேசி அரேஞ்ச்மெண்ட் பண்ணலான்னு ஆஃபீஸ் கிளம்புறாங்க. அங்கே போயிட்டு லாவண்யாட்ட எனக்கு சில காண்டாக்ட் நம்பர்ஸ் வேணும், எது ரிலேட்டடான லாவண்யா கேட்குறாங்க. அதுக்கு ராக வந்து இவென்ட் மேனேஜ்மெண்ட் ரிலேட்டடான்னு சொல்கிறாங்க. ஓகே, ரொம்ப ஹீட்டாக இருக்குது லாவண்யா, எனக்கு ஒரு ஜூஸ் கிடைக்குமான்ற மாதிரி கேட்குறாங்க. இதுதான் நல்ல சான்ஸ்ன்னு லாவண்யா வேற ஜூஸில் மயக்கிற டேப்லெட்ஸ் போடுறாங்க. ராகவும் அந்த ஜூஸ் குடிக்க மயக்கம் போட்டுறாங்க. இந்த டைம் யூஸ் பண்ணி லாவண்யா ராகவோட இன்டிமேட்டான ஃபோட்டோஸ் எடுக்கிறாங்க, பிளாக்மெயில் பண்ணா. இப்போ மாட்டுனா ராகவ், இனிமே என்னை விட்டு போக முடியாதுன்னு மைண்டில் நினச்சிட்டு இருக்காங்க லாவண்யா. இதோட என்னோட எபிசோட் முடிச்சிருக்காங்க. வரும் எபிசோடில் என்ன ஆகுதுன்னு பார்க்கலாம். அது வரைக்கும் பாய்.